கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் நிறைவு ஆராதனையிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பினை கொடுத்த திருச்சபையின் போதருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இன்று காலை தெய்வீக ஆராதனையிலே இரண்டாம் தூதனுடைய தூதை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வந்தோம். அந்த இரண்டாம் தூதனுடைய தூதிலே நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்பதை நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட தியானித்து பார்த்த பொழுது, இந்த உலகத்திலே 3 அதிகாரங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தோம். இந்த இரண்டாம் தூதனுடைய அந்த தூது என்ன சொன்னது என்று நாம் தியானித்த போது, நாம் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசித்துக் கொள்ளலாம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாரே என்று அந்த தூதன் செய்தியை சொன்னான். மகா பாபிலோன் என்றால் என்ன என்பதை குறித்து நான் வேதத்திலே ஆராய்ந்து பார்த்த பொழுது, அது 3 வல்லமைகளை கொண்ட கூட்டு அதிகாரமாக இருந்தது என்பதை நாம் தியானம் செய்து பார்த்தோம். அதோடு மாத்திரமல்ல, பாபிலோன் முதலாவதாக நாம் பார்த்த பொழுது, அந்த பாபிலோனுடைய கையிலே என்ன இருந்தது என்பதை வாசித்தோம். சரி, இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பலாம். 17ஆம் அதிகாரத்திலே 4ஆம் 5ஆம் வாக்கியங்களை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய மதுவை குடித்து அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினால் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையில் பிடித்திருந்தாள். இந்த ஸ்திரீனுடைய கையிலே பொற்பாத்திரம் இருக்கிறது. இந்த பொற்பாத்திரம் என்ன என்பதை நாம் படித்தோம். எரேமியா தீர்க்கதரிசி அதை குறித்து சொல்கிறார். மறுபடியும் அந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் வாசித்துக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 51வது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வாக்கியங்களை வாசிக்கலாம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். சரி, முதலாவதாக இந்த வசனத்தினுடைய முதல் வரி என்ன சொல்லுகிறதுனா, பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். இந்த பொற்பாத்திரம் யாருடைய கைக்கு வந்தது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் அந்த 17ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் போது, 4ஆம் வாக்கியத்தில் வாசிக்கும் போது அங்கே அந்த ஸ்திரீயுடைய கையிலே இருக்கிறது.
கர்த்தருடைய கையிலே அந்த பாத்திரம் இருக்கும் வரை அது சுத்தமான திராட்சரசம் நிறைந்த பாத்திரம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது கடைசி விருந்திலே, அதாவது பஸ்கா விருந்திலே அவர் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்த போது சீஷரிடத்திலே சொன்னார், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இதை வாங்கி நீங்கள் குடியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அது நவமான ரசம். நாளடைவிலே அது என்ன ஆயிற்று என்று சொன்னால், அது பாபிலோன் என்று சொல்லப்பட்ட ரோம அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த சபைக்கு அந்த வல்லமை வந்தபோது பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் எங்களுக்கு உண்டு என்று பாவ சங்கீர்த்தனம் சொல்லுகிற அந்த முறையை கொண்டு வந்தார்கள். பாவ மன்னிப்பை யாரிடத்திலே போய் கேட்கிறார்கள் இப்பொழுது என்று சொன்னால், மார்க்க போதகரிடத்திலே கேட்கிறார். அப்படி வந்தபோது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசுவினுடைய கையில் இருந்த வரைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையுடைய நவமான ரசம் அந்த பாத்திரத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது பாபிலோன் கையிலே, அந்த ஸ்திரீயுடைய கையிலே வந்த பொழுது அது எதெல்லாம் நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால், அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது, அருவருப்புகளால் நிறைந்திருக்கிறது. அருவருப்பு என்ன? மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பது தேவனுடைய பார்வையில் தேவ தூஷணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் கிறிஸ்து அந்த வாதை நோயுடைய அந்த மனிதனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தபோது அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அப்பொழுது மனிதர்கள் சொன்னார்கள், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட அருவருப்புகள் எப்படி நமக்கு தெரியும்? அருவருப்புகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று சொன்னால், அதற்கு எசேக்கியேல் சொல்லுகிறார். பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வாக்கியங்களை வாசிக்கலாம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றின ஒருவரை நான் கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசமாயிருக்கிற சாயலுமாயிருந்தது. அடுத்த வாக்கியம், கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே கொண்டு வந்து தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிராக உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இப்போ இன்று நடைபெறுகிற அறிவிப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
ஆவியானவருடைய உதவியை கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உன்னத நிலையில் இருந்தால் அந்த அருவருப்பு தெரியும். அதான் இங்கே சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன செய்தார்? பிடித்து தூக்கி வானத்திற்கும் பூமிக்கு நடுவே கொண்டு வந்து நிறுத்தினார். மக்களோடு மக்கள் இருந்து பார்த்தால் தெரியாது. சகையு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவனால் நினைச்ச முடியவில்லை, பார்க்க முடியல. வேகமாக ஓடி காட்டத்தி மரத்தில் உயரமாக உட்காந்துட்டு பார்க்கணும் பார்த்தான். அதே போன்று நீங்கள் நானும் உலக மக்களோடு மக்களாக பாவத்தோடு பாவத்தில் நாம் மூழ்ந்து ஆழ்கி நாம் அமிழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னான். நடைபெறுகிற அருவருப்புகள் நமக்கு தெரியாது. ஆவியானவர் நம்மை உன்னத நிலைக்கு கொண்டு போக வேண்டும். நீங்கள் நான் ஆவியானுடைய வரத்தை பெற்றவர்களாக, ஆவியானுடைய வல்லமையை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தவர்களாக நீங்களும் நானும் உயர்வான நிலையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்வோம் என்று சொன்னார். நடைபெறுகிற அருவருப்புகள் நமக்கு தெரியும். அப்படியானால் இந்த அருவருப்புகளை பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் அவனுக்கு அங்கே காண்பிக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காண்பிக்கும் போது அவர் பார்த்த முதலாவது அருவருப்பு என்னவென்று சொன்னால் 7ஆம் 8ஆம் வாக்கியங்களை வாசிக்கலாம். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களாகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான விக்கிரகங்களும் சுவரிலே தீர்த்தப்படும். அப்படின்னா முதலாவது அருவருப்பு விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு விக்கிரகங்கள் வைத்திருப்பது பாவம் அல்ல, அது அருவருப்பு அல்ல, அது ஞாபக சின்னம் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் 2ஆம் கற்பனையில் என்ன சொல்லியிருக்கார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்கிறவைகளுக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், அதை சேவிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். அது நிமித்தமாக தான் அந்த 2ஆம் கற்பனை எடுக்கப்பட்டு விட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அருவருப்பு விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரக ஆராதனை அருவருப்பு என்பது எப்படி தெரியும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆவியாருடைய ஒத்தாசை கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்போம் என்று சொன்னால் நாம் அதை கண்டுகொள்ள முடியும். ஆகவே விக்கிரக ஆராதனை அருவருப்பு. உபாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். உபாகமம் 7ஆவது அதிகாரம் 25ஆம் 26ஆம் வாக்கியங்கள். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீயும் சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு திட்டமாக தீர்க்கமாக ஆண்டவர் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை, விக்கிரகம் வைப்பது, விக்கிரகத்தை உண்டாக்குவது, அந்த விக்கிரகத்திற்கு நமஸ்காரம் செய்வது அது அருவருப்பு என்று சொல்லுகிறார்.
அதைத்தான் பாபிலோனுடைய கையில் உள்ள பொற்பாத்திரத்தில் உள்ள முதலாவது அருவருப்பு. ஆகினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே சொன்னார், உன் வீட்டுக்குள்ள கொண்டு போகாதன்னு சொன்னார். விக்கிரகம் இருக்கா? விக்கிரகம் என்று சொன்ன உடனே சிலை வைத்து அதை வழிபடுவது மாத்திர விக்கிரகம் அல்ல, கர்த்தருக்கு மேலாக அல்லது கர்த்தருக்கு நிகராக எதை நாம் வைத்தாலும் அது விக்கிரகம். ஒருவேளை இது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனையாக நினைச்சுகிறது, மாறுகிறது. அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் அதை வாசித்துட்டோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே வாசித்தோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வாக்கியங்களை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகளையாவது தீக்கடைக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே மகனுக்கோ திருமணம் என்று சொன்னால் உடனே நாள் காட்டியை எடுத்து கேலண்டர் எடுத்து நல்ல நாள் பார்க்குறோம். இங்கே இருக்கிறவங்களை யாராவது நல்ல நாள் பார்க்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்படி நாம் செய்து கொண்டிருந்தால் அது எப்படி கர்த்தருடைய பார்வையில் நல்லது? அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. ஆவியானவர் அதை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, விழுந்ததற்கு காரணம் இதுவும் ஒன்று. அவருடைய கையிலே பொற்பாத்திரம் இருந்தது. அந்த பொற்பாத்திரம் அருவருப்புகளால் நிறைந்திருந்தது. அருவருப்பு என்ன? விக்கிரக ஆராதனை, குறி சொல்லுதல், நாள் பார்த்தல், இவைகள் எல்லாம் அதிலே இருக்கிறது. இவைகள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலும் வீடுகளிலும் ஏன் திருச்சபையிலும் இருக்கிறது. ஆகையினால தான் அந்த 2ஆம் தூதனுடைய தூது சொல்லுகிறது, மகாபாபிலோன் விழுந்தது. அருவருப்புகள் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அருவருப்பு இந்த திருச்சபைக்குள் வந்து விட்டது. இந்த திருச்சபை என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த திருச்சபையிலே வந்தது. ஆகையினால தான் ஆண்டவர் தனிமையாக ஒரு சிறிய குழுவை ஆயத்தம் செய்து இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக சொன்னார். அறிவிக்கிற அந்த இடத்திலும் இது இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த தீர்க்கதரிசன சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு மாத்திரம். அடுத்ததாக வேறொரு அருவருப்பை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஏனென்றால் நமக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. இங்கே சொல்லுகிறார் சாலமோன், வேதத்தை கேளாதபடிக்கு
தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. வேதம் என்று சொல்லும்போது ஆங்கில வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் லா என்று வரும். கர்த்தருடைய கற்பனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழாத யாருடைய ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் அது அருவருப்பு என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற நான், நீங்கள் ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டியது அவசியம். முதலாம் தூதிலே வாசித்தோம் அல்லவா, கர்த்தருக்கு பயந்து என்று. கர்த்தருக்கு பயப்பட என்றால் என்ன அர்த்தம்? பிரசங்கி சொன்னார் அல்லவா, பிரசங்கின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இது எல்லா மனுஷரும் மேல் விழுந்த கடமை. இதுவே எல்லா மனுஷரும் சொன்னா, நீங்களும் நானும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் அந்த கற்பனையை கைக்கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கையில் இருந்த பொற்பாத்திரம் ரோம அதிகாரத்துக்குட்பட்ட அந்த திருச்சபைக்கு போனது. ஒரு வசனத்தை வாசித்து கொண்டு அதுக்கு பிறகு பின்னதாக போகலாம். வெளிப்படுத்தல் 17:5 வாசிக்கலாம். மேலொரு ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவருடைய நெற்றியில் எழுதியிருந்தது. அன்பானவர்களே, யோசித்து பார்க்கணும். அந்த பாபிலோனுக்கு இன்னொரு பெயர் வைக்கிறார். என்ன? தாய். கிறிஸ்தவ சபையினுடைய தாய் சபை இது, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. அவருடைய பிள்ளைகள் யார்? அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள். அவருடைய குமாரத்திகள், குமாரர்கள். ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் கற்பனை கை கொள்ளனா பிள்ளையும் கற்பனை கை கொள்ளாது. சகோதரன் கற்பனை கை கொள்ளவில்லை என்று சொன்னால் சகோதரியை கை கொள்ள மாட்டாள். அந்த நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இந்த அருவருப்பை செய்யலாமா? தேவனுடைய கற்பனைகளை மீறி நடப்பது அருவருப்பு. எசேக்கியேல் இன்னும் சொல்லுகிறான்னு வாசிக்கலாம். எசேக்கியேல் கஷ்ட புத்தகம் இன்னொரு அருவருப்பை சொல்லுகிறேன். 22ஆம் அதிகாரம். எசேக்கியேல் கஷ்ட புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2, 3 வாக்கியங்கள். இப்போது மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்திற்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுகிறதும் தக்கதாக உனக்கே விரோதமாக நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே, நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்தாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரிகாசமாகவும் வைப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றரை வருஷம் கணக்கு பிடிச்சிருக்கோம் இல்லையா? தானியல்ல எத்தனை நாள்?
1260 நாள். அந்த 1260 நாள் என்பது 1260 வருஷம். கிறிஸ்துவுக்கு பிறகு 538 இருந்து 1798 ஆண்டு வரைக்கும் எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, எத்தனை பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதான் அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, அப்படியானால் இரத்த தாகம், பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுவது அருவருப்பு, அருவருப்பு. ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனை அருவருப்பு, கற்பனையை கை கொள்ளாமல் வாழ்வது அருவருப்பு, குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துவது அருவருப்பு. ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 - 19 வசனங்களை வாசிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துரு ஆலோசனையை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அன்பானது கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுக்கு திட்டமாக தீர்க்கமாக சொல்லுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் அருவருப்பு. சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் எழும்புகிறான். இன்றைய சூழ்நிலை அதுதான். ஆகையினாலே அருவருப்பான காரியங்கள் அதிகமாக இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே, என்ன வாசிக்கிறீங்க? லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம் 17ஆம் வாக்கியம். சரி, அந்த அந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணோடு பெண் திருமணம் செய்து கொள்வது அருவருப்பு, ஹோமோசெக்சுவல். அன்பானவர்கள், இன்றைக்கு மேலை நாடுகளிலே திருச்சபையில் வைத்து திருமணம் நடக்கிறது. யாருக்கு? ஆணுக்கும் ஆணுக்கும். எவ்வளவு கேவலமான காரியங்கள்! ஆண்டவர் உலகத்தில் மனிதனை படைத்த போது அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணை கொடுத்தார். இன்றைக்குரிய சூழ்நிலை கிறிஸ்துவ சபைகளிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவுக்கு அருவருப்பான காரியம்! ஆகவே இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு முக்கியமான அருவருப்பு இருக்கிறது. அதை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை குறித்து நாம் என்ன செய்யலாம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தையும் 17ஆம் வாக்கியத்தையும் வாசிக்கலாம். சரி, முதலாவதா முன்பு நான் படித்த போது எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து வந்தபோது பிரகாரத்துக்கு கொண்டு போனார். அங்கே விக்கிரகம் இருந்தது. பிரகாரத்திலே நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அங்கே பலிபீடம் இருந்தது, பலி செலுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பதிலாக விக்கிரகம் இருந்தது. அது அருவருப்பு. இப்பொழுது எங்கே கொண்டு போகிறார்? உட்பிரகாரத்திற்கு கொண்டு போகிறார். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய
35 புருஷர், மன்னித்துக் கொள்ளுங்கள், 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பி கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். போதும். அங்க என்ன பார்க்கிறாரு என்று சொன்னால், சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் என்று சொல்லும்போது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சண்டே வர்ஷிப், ஞாயிறு ஆசரிப்பு. ஞாயிறு ஆசரிப்பு அருவருப்பானது என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அந்த ஸ்திரீயுடைய கையில் இருந்த பொற்பாத்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது எதால் நிறைந்திருந்தது? அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்திருந்தது. அந்த அருவருப்புகள் என்ன? விக்கிரக ஆராதனை, கற்பனையை கை கொள்ளாத நிலைமை, குற்றமற்றோட இரத்தத்தை சிந்துவது, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பு எது என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறேன்னு சொன்னால் ஞாயிறு ஆசரிப்பு, சூரிய வணக்கம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை நமஸ்கரித்தார். சூரியனை நமஸ்கரிப்பதும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பதும் ஒன்றுதான். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்காக கொடுத்திருக்கிற நாள் எது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 23வது அதிகாரம் 3வது வாக்கியம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேளையும் செய்ய வேண்டாம். அதை உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. ஆயினாலே வாரத்தின் 7ஆம் நாள் தான் கர்த்தருடைய ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள் அல்ல. சரி, வாசித்துக் கொள்வோம். அங்கே ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்னு வேதம் சொல்லுகிறது. அவர் உண்டாக்கினதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகத்திற்கு ஏற்று திருப்பலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வாக்கியங்களை வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக தானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளத்திற்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் கணிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. ஆண்டவர் சூரியனை உண்டாக்கினதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாட்களை கணக்கிடுவதற்காக, அதை தொழுது கொள்வதற்காக அல்ல. அதை போல வாரத்தின் முதல் நாளை உண்டாக்கினது யார்? கர்த்தர். வாரத்தின் முதல் நாளை தொழுகை நாளாக ஆண்டவர் உண்டாக்கினாரா என்று சொன்னால் இல்லை. வாரத்தின் 7ஆம் நாளை உண்டாக்கினது யார்? கர்த்தர். வாரத்தின் 7ஆம் நாளை எதற்காக உண்டாக்கினார்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அந்த நாளிலே அந்த வாக்கியம் வாசித்தோமா என்று ஞாபகம் இல்லை, இருந்தாலும் மறுபடியும் வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். சபை கூடி வந்து ஆராதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு நாள் இருக்கிறது சொன்னால் அது வாரத்தின் 7ஆம் நாள்.
அதை விட்டு வாரத்தின் முதலாம் நாளிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனை செய்யும் போது அது கர்த்தருக்கு அருவருப்பானது. நான் சொல்லவில்லை, வேத புத்தகம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒன்றை பரிசுத்தம் என்று சொல்லும் போது இல்லை இல்லை அது பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி பரிசுத்தம் இல்லாத ஒரு நாளை அது பரிசுத்தம் என்று நான் சொல்வேன் என்று சொன்னால் நான் இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வமா அல்லது கர்த்தரா? கர்த்தர் தான் உண்டாக்கினவர். அப்போ அவர் சொல்லுகிறது தான் நான் கேட்க வேண்டும். எனக்கு வசதியான பொழுது அதை நான் வைத்துக் கொண்டு என் வாழ்க்கையிலே இதுதான் என்று சொன்னால் அதை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் அது அருவருப்பு. மகா பாபிலோன் விழுந்ததனுடைய காரணம் என்ன என்று பார்த்தோம் அல்லவா? அந்த காரணம் முதலாம் தூது பியூர் கிரேப் ஜூஸ், நவமான சுத்தமான திராட்சரசம், கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துவது. அவர் இப்பொழுது நமக்காக நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார். பின்பு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுகளுங்கள். அதற்கு மாறாக வாரத்தின் முதல் நாளிலே நான் ஆண்டவரை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி ஓய்நாள் என்று சொல்லி நான் போவேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. அந்த அருவருப்பை செய்துவிட்டு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போய் விடுவேன், ஆண்டவர் எனக்காக மரித்தார், ஆகையினாலே அவருடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கேன் நான் சொல்ல முடியுமா? பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறிக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால் என்னை போல பரிதபிக்கப்படத்தக்கவன் ஒருவனும் இல்லை. பாவத்தோடு நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சூரிய வணக்கம் அருவருப்பு, அதுபோல இன்றைக்கு ஞாயிறு ஆசரிப்பு அருவருப்பு. ஆண்டவர் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன என்று சொன்னால், அந்த மகா பாபிலோனை குறித்து மறுபடியுமாக வெளிப்படுதல் 18ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 1 to 4 வாக்கியங்களை வாசிக்கலாம். முதலாவதாக 1 to 3 வாக்கியங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வம் செருக்கினால் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களாக ஆனார்கள் என்று விளம்பினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இங்கே சொல்லும் பொழுது இந்த உலகம் முழுவதற்கும் இந்த உக்கிரமான மது கொடுக்கப்பட்டு எல்லாரும் அதிலே மயங்கி இருக்கிறார்கள். அந்த மது குடித்தவரிடத்திலே நாம் போய் எதை சொன்னாலும் அது உள்ளே என்ன செய்யாது, போக. அதனால இந்த மது தெளிய வேண்டும். ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால் 4ஆம் வாக்கியத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விழுந்து போன அந்த மாறுபாடானவைகளை போதிக்கிற
சபைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார் சொன்னால், வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே. அப்படியானால் கர்த்தருடைய ஜனங்கள் அங்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அழைப்பு, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கடைசி 7 வாதை யாருக்கு? 7வது வாதை யாருக்கு? யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு வெளிப்படுத்தும் விசேஷம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கிறிஸ்து வரும்போது என்ன சம்பவிக்கிறது என்பதை இங்கே வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வாக்கியங்கள். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி வருகிறவரோடு கூட அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்ண. அது மேல் உள்ள வசனங்களையும் படித்தீர்கள் சொன்னால், அங்கே வெள்ளை குதிரையில் ஒரு வருகிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட யுத்தம் பண்ணத்தக்கதாக அங்கே வருகிறார்கள். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அப்பொழுது மிருகம் பிடிப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தெரிஞ்சு பிடிப்பட்டான். இருவரும் யாரு? மிருகமும். மிருகம் என்று சொன்னால் ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறோம், ராஜா. இங்கே மிருகம் என்று சொல்லும்போது ரோம அரசு, அல்ல ரோம உபதேசத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் அதிலே அடக்கம் ஆகிறார்கள். அவர்களும் கள்ளத்தீர்க்கதரிசி யார் என்று பார்த்தோம். ஆண்டவருடைய வேதத்திற்கு அல்லது வேத வசனத்திற்கு புறம்பாக போதிக்கிறவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள். அவர்கள் பிடிபட்டார்கள். இருவரும் பரலோகத்திலே பங்கடைவார்கள். அப்படியே சொல்லியிருக்கு, நான் சொல்லல. என்ன சொல்றாரு? இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்க போகிறோம்? என்ன பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த திருச்சபையில் இருக்கிற நான் இந்த சத்தியத்தை போதிக்கிற நான், இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நான் அதன்படி நடக்கிறேனா என்பதை தான் கேள்வி. இந்த அருவருப்புகள் என் வாழ்க்கையில் இருக்குமானால் நானும் அக்கினி தண்டனை அடைகிறவர்களோடு கூட நானும் பங்கு பெற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினாலே அதற்கு நான் விலகி வாழ வேண்டும். அருவருப்புகளுக்கு நான் விலகி வாழ வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் அவர்களை மாத்திரம் அழைக்கவில்லை, உங்களை என்னையும் கூட அழைக்கிறார். ஒருவேளை நம்ம அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருடைய திருச்சபையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட அருவருப்புகளை நாம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்மையும் ஆண்டவர் அழைக்க, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுடைய வாதைகளுக்கு உடன்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆகினாலே நீங்கள் நானும் வருகிற அழிவிலே தப்ப வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாக, எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சிந்தித்து ஜெபித்து சோதித்து பார்ப்போம். அப்படி இருந்தால் ஆண்டவர் படைக்கப் போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நீங்களும் நானும் மாதந்தோறும் ஓய்நாள் தோறும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாம் அவரை என்ன செய்வோம்? ஆராதிப்போம். ஆகவே இரண்டாம் தூதன் இந்த எச்சரிப்பின் செய்தியை கொடுத்த பிறகு ஒரு விசேஷித்த செய்தியை ஆண்டவர்
இந்த உலகத்திற்கும் நமக்கும் கூட ஆண்டவர் சொல்லு, என் ஜனங்களே அவளுடைய வாதைகளுக்கு உடன்படாமல் அவளுக்கு நேரிடும் இந்த தீமையான காரியங்களுக்கு அகப்படாமல் இருக்கும்படிக்கு நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட விதத்திலே நீங்களும் நானும் வெளியே வந்து ஆண்டவர் கொடுக்கிற பியூர் ஜூஸ், நவமான ரசம், அதான் ஆண்டவர் சொன்னார். அந்த திருவிருந்து ஆராதனை முடித்த பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அது பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்தை பாருங்க. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நவமான ரசத்தை பரலோக ராஜ்யத்திலே பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த பூலோகத்தில் இருக்கும்போதே நீங்களும் நானும் நவமான ரசத்தை பெறுவதற்கு தகுதியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வருகிறார். அவர் வரும்போது நீங்களும் நானும் அவரோடு கூட பரலோகத்திலே சென்று கிறிஸ்துவோடு கூட பந்தியிருந்து அவர் சொன்னபடி அவரோடு சேர்ந்து அந்த நவமான ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.